கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் கூட எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே இருக்கின்ற திருச்சபைக்கு வழங்குகின்ற ஒரு ஆலோசனையின் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இந்த வசனத்தின் வாயிலாக எங்களுக்கும் எங்களுடைய திருச்சபைக்கும் எங்களுடைய ஊழியத்திற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எதை பேச விரும்புகிறார் என்பதை நாங்கள் தியானித்து கற்றுக்கொள்வோம். அந்த வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நாம் பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் எங்களை புகழ வேண்டும், மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஊழியம் செய்யாதபடிக்கு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஊழியங்கள், நாங்கள் செய்கின்ற எங்களுடைய ஊழியத்திலே எடுக்கின்ற தீர்மானங்கள், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ், ஒவ்வொரு தீர்மானங்கள், ஒவ்வொரு டிசிஷன்ஸ், இது கர்த்தருடைய தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா? நாம் யாரை பிரியப்படுத்துவதற்கு ஊழியம் செய்கிறோம்? ஊழியம் என்பது ஏன் என்று சொன்னால், ஊழியத்திலே கர்த்தர் பிரியப்பட வேண்டும், ஊழியத்திலே கர்த்தர் பிரியப்பட வேண்டும். அதான் யோவான் ஸ்நானன் சொன்னான், நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்று அவன் பேசினான். இன்றைக்கு ஊழியங்களிலே நாம் சிறுக இருந்து, நாம் தாழ்மையாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோமா? அதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான நெருக்கமான சூழ்நிலைகள். அதான் இயேசுவானவர் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் அது வழி, அது திறந்த வழியாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய ஊழியங்கள் இடுக்கமான வாசல் வழியாக இருக்கிறதா? சிலுவையை மையமாக வைத்து சிலுவையை சுமந்த ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அர்ப்பணிப்பு இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? இதை குறித்து நாங்கள் எங்களுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோமா? இன்றைக்கு திருச்சபைகளினுடைய நோக்கம், இயங்குகிற நோக்கம் என்ன? இன்றைக்கு அற்புத அடையாளங்களை நாங்கள் காண்பித்து ஜனங்களை நாங்கள் உள்ளே சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த ஜனங்களை நாங்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக நாங்கள் நடத்துகிறோமா, அல்லது எதை நோக்கி நாங்கள் நடத்துகிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும்.